கண்ணதாசன் பேச தயங்கின விஷயத்த கூட திருவள்ளுவர் நெத்தியடி அடிச்சிருப்பார். அப்படி என்ன கண்ணதாசன் பேச தயங்கினார்னு கேட்குறீங்களா? மனையாள் சுகமனப்படுவது யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி அதை கடந்திருப்பார் அந்த கேள்வியை. இல்லற சுகம் எப்படி இருக்குன்னு கேட்டால் யாருக்கு வந்து பதில் சொல்ல முடியும்? ஒரு அபத்தமான கேள்வி இல்லையா? அதனால் அவர் கடந்து போயிருப்பாரு. ஆனால் அபத்தமான கேள்விகளுக்கு கூட அறிவுபூர்வமாக பதில் சொல்றது தான் திருவள்ளுவர். எவ்வளோ வேகமாக சோய பக்தர் பால் போட்டாலும் அடிக்கிறது சேவாக்க இருந்தாலும் பால் சிக்ஸராக தான் பார்க்கணும். இப்படி அபத்தமான கேள்வி கூட திருவள்ளுவர் பதில் சொல்லியிருந்தா இப்படி சொல்லியிருப்பாரு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் உன் தொடி கண்ணே உல. அதாவது இந்த 5 புலனும் ஒரு சேர அனுபவிக்கும் போது ஒரு இன்பம் கிடைச்சா அந்த இன்பம் எப்படி இருக்குமோ அந்த இன்பத்தோட மொத்த வடிவம் நீதாண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறள்ல ஏதோ பாட்டுல கேட்ட மாதிரி இருக்குல்ல. கண்டு கேட்டு உண்டு எத்து உற்றறியும் ஐம்புலனும் கண்ணில் இருக்கு. இந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. படம் என்னன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.